Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 மல்லி. நீ தான் சின்ன வயசுல இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணிருக்கே, அப்புறம் என்ன உனக்கு? உங்க கூட இருந்தது இல்லையே. என்னது? இல்ல இல்ல, நீங்க இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னு எனக்கும் அந்த மெமரிஸ்ல ஸ்டோர் ஆகும்ல, அத சொன்னேன். கரெக்ட். வெண்பா குட்டியை நல்லா என்ஜாய் பண்ண மல்லி. எப்படி தூங்குறா பாரு. ஆக்சுவலா உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும் மல்லி. எதுக்குங்க? இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ராத்திரியை என் லைஃப்ல தந்ததுக்கு. மினியேச்சர் ப்ராஜெக்ட் நீ பண்றேன்னு சொன்னதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஆனா கரண்ட் போனதுமே இதை டிராப் பண்ணு தான் நான் நினைச்சேன். ஆனா நீ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்துட்ட. அதான் இவ்வளவு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாங்க? நடு ராத்திரி இந்த மாதிரி 2-3 மணிக்கு நம்ம யார் கூட பேசணும்னு நினைக்கிறோமோ அவங்க நம்ம லைஃப்ல ஃபுல்லா நம்ம கூட வருவாங்கங்க. அது சரி, நீ யார் கூட பேசணும்னு நினைக்கிற? உங்க கூட தான் பேசணும்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா நானும் தான் உன் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக உன் கூடவே நான் லைஃப் ஃபுல்லா வந்துகிட்டு இருக்க முடியுமா? யாரா அவன் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்க மாட்டேன்? எப்படா நம்ம வேலை முடியும், இங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம் தானே நினைச்சுக்கிட்டு இருப்ப. இப்ப கூட உங்களுக்கு நான் உங்க கூடவே இருக்கணும்னு தோணலையாங்க? நிஜமா பாருங்க. காத்து திடீர்னு கொஞ்சம் கம்மியான மாதிரி இல்ல? ஆமாங்க. மல்லி, சாரி மல்லி. அது நான் உன்னை விசிறி விடலாம் சொல்லல. இல்ல பரவாயில்லைங்க. இல்ல வேணான்னு சொல்ல மனசு வரல. நல்லாதான் இருக்கு. விசிறு. உனக்கு டயர்டாச்சுன்னு வச்சுக்க, விட்டுரு. சரியா? எங்க வச்சிருப்பாங்க? அந்த ரூம்ல இல்ல. ரஞ்சிதா, என்ன அங்க இருக்கு பாருங்க. மினியேச்சர் எவ்வளவு பத்திரமா கொண்டு வந்து வச்சிருக்கா பாத்தீங்களா? நம்ம கண்ணுல பட்டதுக்கு அப்புறம் இனி இது பத்திரமா இருக்குமா? ஐயோ ஐயோ, நான் இல்ல விஜய் தம்பி, நான் இல்ல. இருட்டா இருந்ததுனால தான் நான் உள்ள வந்தேன். நான் சும்மா துணைக்கு தான் வந்தேன். இவதான். யாரும் இல்ல. காத்துல கதை அடைச்சிருக்கு. சத்தம் கேட்டதும் என்னையே காட்டி கொடுத்துட்டீங்க பாத்தீங்களா? உங்ககிட்ட எல்லாம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். தப்பா நினைச்சுக்காத ரஞ்சிதா. கதவை மூடினதும் விஜய் தம்பி தான் வந்துடுச்சோன்னு பயந்துட்டேன். வந்திருந்தா மாமா கிட்ட என்ன போட்டு கொடுத்துருப்பீங்க, அப்படிதானே? அப்படியெல்லாம் அபசகனமா பேசாத ரஞ்சு. ஏன் நடக்காதெல்லாம் பேசிட்டு இருக்க? வந்த வேலையை முடிச்சுட்டு விறுவிறுன்னு போயிருவோம். என்ன கோத்து விட்டுட்டு நீங்க மட்டும் எஸ்கேப் ஆகலாம் நினைக்காதீங்க. அப்படிலாம் அவ்வளவு சீக்கிரம் நான் விட்டுற மாட்டேன். முதல்ல உங்ககிட்ட தான் நான் ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் அதையும் கடவுளா என்கிட்ட காட்டி கொடுத்துட்டாரு பாத்தீங்களா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீ என்னமோ பெரிய நல்ல காரியம் பண்ற மாதிரியும் அதுக்கு கடவுள் தொண நிக்கிற மாதிரியும் பேசுற. பேசாம வேலையை பாரு. எடுத்ததுக்கு மேலவே பாவம் மல்லினி, ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சல.
சரி சரி ஒடிங்க. உன்னை நல்லா புரிஞ்சு போச்சு ரஞ்சிதா. பாவத்துல பங்கு வாங்காம நான் மட்டும் தப்பிச்சிருவேன்னு பாக்குறல்ல. பாவத்தை தொடங்கி வைங்கன்னு சொன்னேன். திருப்ப விழா முக்கியம் தானே. சரி பரவாயில்ல, நானே உடைக்கிறேன். நீங்க கொஞ்சம் தள்ளியே இருங்க. ம் ம். ம். ஏய், நானும் பண்றேன் கூட. ம், ம், ம். அக்கா, உடைஞ்சது தெரியாம அப்படியே வச்சிருவோம். ம். அப்பதான் நாளைக்கு எடுத்துட்டு போய் அங்க பிரிச்சு பார்க்கும்போது அந்த மல்லிக்கு அப்படியே ஹார்ட் வெடிக்கும். ம், ம். சரி, மூடு மூடு. அப்பா, போலாமா? என்ன ரஞ்சி, என்ன அங்கேயே பாத்துட்டு இருக்க? வா போலாம். ஒரு சின்ன வேலை இருக்கு, அதையும் முடிச்சிட்டா மனசுக்கு நிறைவா இருக்கும். ஓ, தங்கிலீஷா? இங்கிலீஷ் தெரியாதவளுக்கு தமிழ்ல எழுதி கொடுத்து பிராக்டிஸ் வேற. நடக்கட்டும் நடக்கட்டும். ஏய், யாராச்சும் பார்த்தா என்ன ஆகும்? என்னடி இத பார்த்து எழுதிக்கிட்டு இருக்க இப்போ? சொல்றேன். இந்தாங்க புடிங்க. சீக்கிரம் சீக்கிரம் வை. எதுக்கு இந்த வேண்டாத வேலை? அதுல இருக்கிறத காப்பி அடிச்சு அப்படியே எழுதுறதுக்கு அந்த பேப்பரை அப்படியே வச்சிருக்கலாமே. உங்க நாத்தனார் அசிங்கப்பட வேண்டாமா? அதுல இருந்த சில வார்த்தைகளை தப்பு தப்பா அர்த்தம் வர மாதிரி மாத்தி எழுதி வச்சிருக்கேன். ப்ராஜெக்ட் பண்ணி நல்ல சொல்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி உள்ள அசிங்கமா பச்சை பச்சையா கெட்ட வார்த்தையா இங்கிலீஷ்ல எழுதிருக்கேன். மானே தேனே பொன்மானே. அவ இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியாம அங்க போய் இத வாசிப்பா. அப்புறம் ஒரே உள்ளலாதான். ஆனாலும் வயசுக்கு மீறின சூது உன்கிட்ட இருக்கு ரஞ்சிதா. நீ பொழைச்சுக்குவ. நானே உன்னை பயத்துல போட்டு கொடுத்தா கூட நீ கில்லி மாதிரி என்னை மாட்டி விட்டுட்டு கிளம்பிடுவ. புரிஞ்சா சரிதான். வாங்க போலாம். போங்க போங்க போங்க. எக்ஸ்கியூஸ் மீ வெண்பா, என்ன ஆச்சா இல்லையா? ஆச்சாச்சாடா, இன்னும் 5 minutes. எத்தனை 5 minutes? சீக்கிரம். ஓகே ஓகே டாடா.
ஷோ லேட் ஆகிட்டு இருக்கு வேற. டாடா, மல்லியம்மாக்கு நான் தான் மேக்கப் போட்டு விட்டேன். எப்படி இருக்கு? ஹலோ விஜய் சார், உங்ககிட்ட தான் கருத்து கேட்டேன். அழகா இருக்கா? அது மல்லி எப்பவுமே அழகுதானே வெண்பா. ஆனா நீ மேக்கப் போட்டதும் வழக்கத்துக்கு மாறா ரொம்ப அழகா இருக்கா. மல்லி இனிமே மொட்டை மாடியெல்லாம் வேணாங்க. உங்க மனசுக்குள்ள மட்டும் நான் வந்தா போதும். அம்மா, வெக்கப்பட்டதெல்லாம் போதும். வாங்க சாமி கும்பிட்டுட்டு கிளம்பலாம். மல்லி இந்த பிட்டு பேப்பர்லாம் பத்திரமா வச்சுக்கோ, மறந்துற போகுது. ஏங்க இப்ப கூட நான் எப்படி பேச போறேன்னு தெரியல. கை கால் எல்லாம் நடுங்குது. ஏமா நடுங்குது? போல்டா இருங்கம்மா. நீங்க சும்மா அசத்திங்க பாருங்க. அசத்தன்னு அசத்த போறாங்க. ஆமா வெண்பா, எனக்கே கட்டபொம்மன் பில்டிங் டெக்னிக்லாம் சத்தியமா தெரியாது வெண்பா. நான் இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும். ஆனா அதை யோசிக்க வச்சதே நீதானே மல்லி. அப்படிலாம் இல்லைங்க, நான் ஒரு மக்கு, இங்கிலீஷ் தெரியாத மக்கு. ஒரு பட்டாம்பூச்சிக்கு அது ரொம்ப அழகுனா அதுக்கே தெரியாது. அது தெரியுமா உனக்கு? மல்லி, அந்த மினியேச்சர் மாடலிங்க அது பத்திரமா வச்ச இடத்துல இருக்குங்க. நீங்க ரெடி ஆகுங்க, நான் நைட்டே எடுத்து வச்சிட்டேன். நான் ரெடியா தான் இருக்கேன். மாடலை கார்ல வச்சுட்டு வந்துருவான்ல, அதுக்காக தான் கேட்டேன். ஏங்க அது என்ன யானை சைஸ்லயா இருக்கு? போறப்ப தூக்கிட்டு போயிடலாம். அத காருக்குள்ள வைக்கிறதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கணுமா? வாங்க சாமி கும்பிட்டு கிளம்பலாம். வா. முருகா, என்ன நம்பி அவர் இந்த பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்காரு. என்னால அவர் எப்பவுமே தலை நிமிர்ந்துதான் நிக்கணும். அவருக்கு நான் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். என் நாக்குல நீ இருந்து நல்லா பேச உதவி பண்ணு முருகா. அவரோட கம்பெனிக்கு நான் பெருமை தேடி தரணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும் முருகா. மல்லியம்மா, உங்க அம்மாவோட blessing உங்களுக்கு எப்பவுமே இருக்குமா. ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்ஸ் வெண்பா. சரி மல்லி, கிளம்பலாமா? வெண்பா, அப்புறம் அது என்ன டைம் ஆச்சு, இன்னும் கிளம்பலையா? மல்லி, கம்பெனி சார்பா பிரசன்டேஷன் பண்ண போறல, அதான் விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ஆல் தி பெஸ்ட் மல்லி, அட்வான்ஸ் மை கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் ரஞ்சிதா. என்னதான் என் மேல கோவம் இருந்தாலும் உன் மாமாவோட கம்பெனி நல்லா இருக்கணும்னு எனக்கு விஷ் பண்ற பாத்தியா, அது பெரிய விஷயம் தான். சரி, விஷ் பண்ணிட்டல, இடத்த காலி பண்ணு. மாமா, எனக்கு மட்டும் இந்த சான்ஸை கொடுத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவல்ல பண்ணிருப்பேன். உன்னை நான் போக சொல்லிட்டேன். ஏங்க வரட்டுறீங்க? நம்மள வாழ்த்தி வழி அனுப்ப வந்திருக்கா, வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பட்டுமே. நீங்க மினியேச்சர் எடுங்க. வெண்பா குட்டி, அம்மா அம்மா அம்மா, மினியேச்சர் ஓபன் பண்ணி பார்க்கலாமாமா? ஐயோ, பார்த்தா நம்ம பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுமே. கடவுளே, நைட்டு பார்த்தல்ல வெண்பா, அதே மாதிரி தான் இருக்கும். தூங்கி எந்திரிச்ச உடனே எல்லாம் மாறி இருக்குமா என்ன? மாறி தாண்டி இருக்கும். நான் சுக்கு நூறா உடைச்சிட்டேன்.
நான் நைட்டு தூக்கத்துல சரியா பார்க்கலமா. மல்லி அவ பாக்கட்டுமே. ஆ, இப்ப பிரிச்சா பேக் பண்ணி கிளம்ப லேட் ஆயிடுங்க. பிரசன்ட் பண்ணும்போது பாத்துக்கலாம்டி செல்லும். நல்ல பொண்ணு இல்ல? எங்க இந்த பூ உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க, சாமியோடது. நீ கும்பிடுற சாமி நேத்தே உன்னை கைவிட்டாச்சு. சரி போலாமா? இன்னைக்கு இருக்கடி உனக்கு கச்சேரி. இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கலனா என் மாமா கம்பெனி ஒன்னும் அழிஞ்சு போயிடாது. ஆனா எனக்கு நீ அழியணும். எனக்கு அது மட்டும் போதும். வா போலாம். விஜய், உங்க 3 பேரையும் சுத்தி போட்டு தான் அனுப்பணும் போல இருக்கே. 3 பேரும் சூப்பரா இருக்கீங்க. ஆமா, ப்ராஜெக்ட் பிரசன்டேஷனுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? அக்கா உன் பொண்ணுக்கு வேணா நல்லா சுத்தி போடு. என்னமோ அவதான் பிரசன்டேஷன் கொடுக்க போற மாதிரி நல்லா பிரைட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறா. மாமா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்னதான் எழுதி கொடுத்து மல்லி மனப்பாடம் பண்ணிருந்தாலும் அங்க போய் அவ பேந்தன் தான் முழிச்சிட்டு இருப்பா. நான் வேணா வரட்டுமா மாமா? இல்லையே, மல்லியம்மா இப்ப கூட என்கிட்ட சூப்பரா சொன்னாங்களே. அப்படிதானே ரேடா? நீ தான் அப்படி சொல்ற. ஆனா பேச போறது இங்கிலீஷ்ல. நீ அவ முகத்தை பாத்தியா? ஒலரி கொட்டுறதுக்கான எல்லா தகுதியும் அவன் முகத்துல தாண்டவம் ஆடுது. இங்க பாரு ரஞ்சிதா, மேல வாழ்த்துற மாதிரி வாழ்த்திட்டு இங்க வந்து மனசு நோகுற மாதிரி பேசிட்டு இருக்க. ஒண்ணுமே தெரியாத உனக்கே பிசினஸ் மீட்டிங்ல போய் பேசணும்னு எதுக்கு ஆசை வந்துச்சு? முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? எதுவுமே தெரியாத உனக்கு எழுதி கொடுத்து பேச சொல்லி பிரசன்டேஷனுக்கு கூட்டிட்டு போவான். ஆனா அதுக்கான எல்லா தகுதியும் இருக்கிற ஏன் பொண்ண வீட்ல விட்டுட்டு உன்னை கூட்டிட்டு போனா அவ மனசு அப்புறம் நோகாதா? ஆனா நாங்க எல்லாம் உன்னை வழி அனுப்பி வாழ்த்து சொல்லணும்ல. இங்க பாருங்க, உங்ககிட்ட மல்லி வாழ்த்த சொல்லிலாம் ஒண்ணும் கேட்கல. அப்படி ஒரு நிலைமையும் அவளுக்கு இன்னும் வரல. மல்லிக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவ்வளவுதான். அதனால அவளுக்கு அறிவு இல்ல, திறமை இல்லன்னா சொல்லிட்டு இருக்காதீங்க. உன் பொண்ணை விட அறிவும் திறமையும் மல்லிக்கு நிறையவே இருக்கு. இருக்கட்டும் மாமா. ஆனா அத வெளிப்படுத்துறதுக்கான அறிவு அதுல 0 தானே. அத வெளிப்படுத்த தெரியலன்னா அந்த அறிவு இருந்து என்ன பிரயோஜனம்? ஏய் இங்க பாரு, நான் மல்லிக்கு எல்லாத்தையும் தரோவா எழுதி கொடுத்திருக்கேன். அவ நல்லா தரோவா படிச்சிருக்கா. அதனால அவ ரொம்ப நல்லாவே பிரசன்டேஷன் கொடுப்பா. அத பத்திலாம் நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், சரியா? இங்க பாருங்க, என் நாத்தனா ஒரு நல்ல விஷயம் பண்ண போறா. அம்மாவும் பொண்ணு அபசகுனம் புடிச்ச மாதிரி முட்டுக்கட்டை போட்டுட்டு நிக்கிறீங்க. நான் நம்புறேன். மல்லி, நீ சாதிச்சுட்டு வந்து இவங்க முகத்துல எல்லாம் கரிய பூசுமா. எங்க முகத்துல கரிய பூசுறாளோ இல்லையோ, என் தம்பி முகத்துல கரிய பூசாம இருந்தாலே போதும். அதுதான் என் கவலையே. மண் குதிரைய நம்பி ஆத்துல இறங்குறான் என் தம்பி. என்னாக போகுதோ தெரியலையே. கடவுளே, நீதான்ப்பா என் தம்பியை காப்பாத்தணும். சும்மா இருங்க. தம்பியோட நல்ல மனசுக்கு கடவுள் அவரை காப்பாத்துவாரு. இங்க பாருங்க தம்பி, அவங்க பேசுறதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க கிளம்புங்க. வெண்பா குட்டி, நீயும் போறியா? பின்ன நான் போகாமியா? நான் தானே அம்மாவை சேர பண்ணணும். ஏன் தம்பி, நானும் வரேனே. என்னையும் கூட்டிட்டு போங்க.
எங்க மல்லி இங்கிலீஷ்ல எல்லார் முன்னாடியும் பேசுறத நானும் பார்த்து சந்தோஷப்படுவேன்ல. அவங்க அண்ணன் மட்டும் இத பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, ஊர் முழுக்க டமார் அடிச்சு சொல்லிடுவாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Chickamauga, chickamauga, chickamauga.